ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பூண்டு மிளகா அப்படி பண்ணலாமா? அதுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காய் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த தேங்காவை மிக்சியில் போட்டுக்கோங்க. பூண்டு எடுத்து தோல் உரித்து தேங்காய் கூட போட்டுக்கோங்க. இந்த மாதிரி உரித்த பூண்டை இந்த தேங்காயில் சேர்த்துக்கோங்க. சிறிதளவு உடச்சக்கடலை சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மிக்சியில் போட்டு ரன் பண்ணிக்கோங்க. மிக்சியில் போட்டு ரன் பண்ணி இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. பிறகு ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கோங்க. பிறகு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க எண்ணெய் ஊற்றி. இதில் தேங்காய், வெறும் மிளகாய்த்தூள், பூண்டு, உடச்சக்கடலை போட்டுங்க. நல்லா காரமாக இருக்குங்க. இட்லி தோசைக்கெலாம் நல்லா இருக்குங்க இது தொட்டுக்குன்னா. பூண்டு மிளகா அப்படி ரெடி ஆயிடுச்சுங்க. காரசாரமான பூண்டு மிளகா அப்படி ரெடி ஆயிடுச்சுங்க. இது இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாங்க. நல்லா காரமாக நல்லா இருக்குங்க. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.